ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இங்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய பராக்கிரமத்தையும் குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போதுதான் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். மனிதனுடைய பலனோ மனிதனுடைய பராக்கிரமமோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை தான் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அதுபோல் இந்த நம்ம உலகத்தில் இருக்கிற பலனையும் மற்ற காரியங்களையும் பராக்கிரமத்தையும் இந்த உலகத்தில் நம்பி இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆவியை நாம் தைரியமாய் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்று சகரியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் கர்த்தருடைய ஆவியானவராக இருக்கிறார். நம்முடைய பலனோ நம்முடைய பராக்கிரமோ ஒன்றுமில்லை. தேவனுடைய ஆவியினால் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நாம் செய்ய முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிற காரியம் இந்த உலகத்தில் மற்ற எந்த பராக்கிரமத்தையும் பலனையும் நம்பாதபடிக்கு தேவ ஆவியானவரை நீங்கள் விசுவாசித்து அவருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள். செய்ய முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய ஆவியை கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது மெய்யாகவே எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடித்து வைக்கிறார். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வல்லவராக இருக்கிறேன். இன்று அநேகர் உலகத்தில் பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியை நாங்கள் நம்பி நம்முடைய எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.